சென்னை அக்டோபர் 7ஆம் தேதி விசிகவினரால் தாக்கப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் விசிக தலைவர் திருமாவளவனுக்கு தலைவருக்கான பண்பு இல்லை என்று கூறிய அவர், அந்த சம்பவத்தில் திருமாவளவன் மீதுதான் தவறு என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில், நான் ராஜீவ்காந்தி, விசிகவினரால் தாக்கப்பட்ட வழக்கறிஞர் நான்தான். விசிகவினர் என்னை பற்றி தவறான செய்திகளை பரப்புகின்றனர். அதற்கான விளக்க வீடியோதான் இது. அக்டோபர் 7ஆம் தேதி எனது அக்காவின் ஐடியை பார் கவுன்சிலில் வாங்குவதற்காக வந்தேன். நான் ஓட்டி வந்த வண்டி வேகத்தடையில் ஏறி இறங்கிய போது பின்னால் வந்த கார் இடித்துவிட்டது. ஏன் இடித்தீர்கள் என்று கேட்டபோது எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை. நான் வண்டியை நிறுத்திவிட்டு ஏன் இடித்தீர்கள் என்று கேட்டபோது கார் கண்ணாடியை இறக்கினார்கள். உள்ளே திருமாவளவன் இருந்தார். அவரை பார்த்த பின் நான் திரும்பிவிட்டேன். உடனே விசிகவினர் வந்து என்னை தாக்கத் தொடங்கிவிட்டார்கள். அங்கிருந்த காவல்துறையினர் என்னை பாதுகாப்புக்காக பார் கவுன்சில் செல்லுமாறு கூறினார்கள். நான் பார் கவுன்சில் வந்துவிட்டேன். கூட்டமாக சேர்ந்து என்னை தாக்கினீர்கள். தடுக்க வந்த போலீசையும் தாக்கினீர்கள். ஒரு கட்சியின் தலைவர், எம்பி, உங்களுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு வாகனத்திற்கு பின்னர்தான் நீங்கள் வந்திருக்க வேண்டும். முன்னாடி வந்தது உங்கள் தப்பு. உங்களை தவறை மறைத்து என் வாகனத்தை இடித்து அங்கேயே எளிதாக முடிய வேண்டிய ஒரு விஷயத்தை வன்மத்தை தூண்டும் வகையில் பேசி அரசியல் ஆதாயம் தேடுகிறீர்கள். சங்கின்னு சொல்றீங்க, பாஜக, ஆர்எஸ்எஸ் கைகூலின்னு சொல்றீங்க, பாலியல் குற்றவாளின்னு சொல்றீங்க, அடிப்படை ஆதாரம் எதுவும் இல்லாமல் அவதூறு பரப்புகிறீர்கள். இதனை சட்டப்படி எதிர்கொள்வேன். இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு மாதமாக அமைதி காத்தேன். ஏனென்றால் ஒரு கட்சியின் தலைவர் தவறை உணர்ந்து விடுவார் என்று காத்திருந்தேன். ஆனால் விபத்தை திசை திருப்பும் வகையில் அவரும் விசிகவினர் பேசி வருகின்றனர். அது கண்டிக்கத்தக்கது. திருமாவளவன் இப்படி நடந்து கொண்டது வருத்தமாக உள்ளது. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய் உள்ளிட்டோரே பல்வேறு சம்பவங்களின் போது மன்னிப்பு கேட்டுள்ளனர். அதுதான் தலைவர்களுக்கான பண்பு. ஆனால் திருமாவளவன் நடந்து கொண்டது தலைவருக்கான பண்பு அல்ல என்று தெரிவித்துள்ளார்.